அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி கடக லக்னத்தினுடைய சுபர் மற்றும் அசுபர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம். இப்போது சிம்ம லக்னத்தினுடைய சுபர் மற்றும் அசுபர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்ம லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா சரராசியினுடைய இரண்டாவது ராசி. சிம்ம லக்னத்தினுடைய சுபர் யாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். சிம்ம லக்னத்திற்கு 5வது வீடுனா தனுசு. இந்த தனுசினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அதுக்கு அடுத்தது சிம்ம லக்னத்தினுடைய 9வது ராசி யார் அப்படின்னா மேஷம். இந்த மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய். அப்போது சிம்ம லக்னத்திற்கு சுபர் அப்படின்னு எடுத்துக்கும்போது குரு மற்றும் செவ்வாய் இருவர்கள் வருவார்கள். இதில் நீங்கள் குருவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 5வது வீடு மற்றும் 8வது வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால ஒரு வகையில் 8வது வீடு மறைவு ஸ்தானமும் கூட ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய கிரகங்களில் வருது. அப்போது 60% பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தையும் 40% பார்த்தீங்க அப்படின்னா தீமை செய்யக்கூடிய கிரகமாக அமையுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா 4 மற்றும் 9வது வீட்டு அதிபதியாக வர்றதுனால, அதாவது ஒரு கேந்திரஸ்தானத்தின் அதிபதி மற்றும் திரிகோணஸ்தானத்தின் அதிபதின்றதுனால முழு சுபராக சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் பகவானே வருகிறார். இதுக்கு அடுத்தது அசுபர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். சிம்ம லக்னத்தினுடைய 3வது ராசி துலாம். துலாத்தினுடைய அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். அதேபோல் சிம்ம லக்னத்திற்கு 6வது வீடு பார்த்தீங்கன்னா மகரம். மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான். சிம்ம லக்னத்திற்கு 11வது வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. அதனுடைய அதிபதி புதன். அப்போது சிம்மத்திற்கு சுக்கிரன், சனி மற்றும் புதன் பார்த்திங்கன்னா அசுபர்களாக வராங்க. இதில் சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா புதனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2வது வீட்டு அதிபதியும் 11வது வீட்டு அதிபதியும் அவரே வராங்க. அப்போது இது பார்த்திங்கன்னா இது பணப்பர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது வீடும் இதில் அமைஞ்சிருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 10வது வீட்டுக்குரியவரும் 3வது வீட்டுக்குரியவரும் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனே வராரு. அப்போது தொழில் செய்யக்கூடிய ஸ்தானமும் சுக்கிரனாக இருக்கிறாரு. அப்போது அசுப ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவரும் சுபராக இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சனி 7 மற்றும் 6வது வீட்டுக்குரியவர் பார்த்திங்கன்னா சனி பகவானாக இருக்கிறார். அப்போது இந்த சிம்ம லக்னத்திற்கு 6, 7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது மிக கடுமையாக தோஷம் விளைவிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி பகவானாக இருக்கிறார். அப்போது சிம்ம லக்னத்தின் சூரிய பகவான், அதாவது சிம்ம லக்னத்தின் சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அது சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தோஷம் விளைவிக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக அமையும். அப்போது இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மற்றும் குருவினுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த தசை நடந்தது அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா முழு சுபராக இருக்கக்கூடியது, அதாவது முழு சுபராக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான் முழுமையாக இருக்கிறார். அதே மாதிரி முழு அசுபராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். இதில் பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் இருக்குது. இதை நம்ம அடுத்த கட்ட பதிவில் நம்ம சரியாக தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு சிம்ம லக்னத்துடைய பரிகாரம் உங்களுடைய ஜாதகத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சேனலை தொடர்பு கொள்ளலாம். நான் ஜாதகம் கணித்து உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ராசியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.